சேனல் லேர்ன்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா பிவட் டேபிள். ஸோ இந்த பிவட் டேபிள் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டேட்டா அனலிஸ்ட் என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சு தருவாரோ அது எல்லாத்தையுமே இந்த பிவட் டேபிள் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா அனலிஸ்ட் அப்படின்னா யாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு அரிசி கடையோ ஒரு டெக்ஸ்டைல்ஸோ வச்சுருக்கீங்க. ஸோ டெக்ஸ்டைல்ஸ் வச்சுருக்கீங்கன்னா டெய்லி சேல்ஸ் நடக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் சேல்ஸ் பண்ணுவீங்க. வெட்னஸ்டேல வந்து முத்துவேல்ன்றவர் வந்து நம்மக்கிட்ட இவ்வளோ வந்து பொருள் வாங்கியிருக்காரு. அதேமாதிரி மீனாட்சின்றவங்க இவ்வளோ பொருள் வாங்கியிருக்காங்க. அதேமாதிரி டியூஸ்டேல ரகுமான்றவர் வந்து இவ்வளோ பொருள் வாங்கியிருக்காரு. அவரோட ஏஜ் வந்து 75, இவங்களோட ஏஜ் வந்து 25. ஸோ இப்படி வந்து ஒரு மந்தோட சேல்ஸ் டேட்டா இருக்கும். இந்த மந்தோட சேல்ஸ் டேட்டா ஒரு குப்பை மாதிரி இருக்கும். ஸோ நிறைய டேட்டாஸ் இருக்கும். அதை ஏஜ் வைஸ் ஆர் மந்த் வைஸ் ஆர் வீக் வைஸ் வந்து பிரித்து தரவர் தான் இந்த டேட்டா அனலிஸ்ட். ஸோ இது பிரித்து தரதுனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்த டேயில் வந்து இந்த ஏஜ் குரூப் தான் நிறைய வந்து நம்மக்கிட்ட பொருள் வாங்குறாங்க. ஸோ அவங்களுக்கான பொருளை நம்ம அன்றைக்கி வைப்போம். இப்போ ட்ரெண்டை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும் இந்த டேட்டா அனலிஸ்ட் மூலிமா. ஸோ இந்த வேலையை தான் வந்து இந்த பிவட் டேபிள் எக்ஸலில் பண்ணுது. ஸோ வாங்க பிவட் டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அண்டு அதை எப்படி ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ என்கிட்ட ஒரு சேல்ஸ் டேட்டா இருக்குது. அதாவது நேம் ஆஃப் த கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அவங்க எந்த ரீஜனில் நம்ம அவங்களுக்கு சேல் பண்ணிருக்கோம் அப்படின்றது இருக்குது. எவ்வளோக்கு சேல் பண்ணிருக்கோம் அப்படின்னு இருக்குது. அண்டு என்னைக்கு சேல் பண்ணிருக்கோம் அப்படின்ற டேட்டா இருக்குது. ஸோ எனக்கு மந்த் வைஸ், அமௌண்ட் வைஸ் அண்டு ரீஜன் வைஸ் வந்து டேட்டா வேணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு இது ஒரு நார்மல் டேபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு டேபிளாக இதை வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ டேபிளாக கன்வெர்ட் பண்ணணுன்னா என்னென்னா, கண்ட்ரோல் டி டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் டேபிள் அப்படின்ற டைலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து ஓகே கொடுத்தீங்கன்னா ஒரு டேபிள் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டேபிள் ஸ்டைல் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். உங்களுக்கு எது வந்து ப்ரிஃபரன்ஸாக உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த கலரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டேபிளை நம்ம வந்து க்ரியேட் பண்ணிடணும். ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு தென் ஹோம் டேப்பில் இருக்கீங்க. நீங்கள் இப்போது இன்சர்ட் டேப்புக்குள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து பிவட் டேபிள்ஸ் அப்படின்ற ஒன்று இருக்கும். ஸோ பிவட் டேபிள் ஆர் எக்ஸலே வந்து உங்களுக்கு ரெக்கமெண்டட் பிவட் டேபிள்ஸ் கொடுக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் த டேபிள் ஆர் ரேஞ்ச். ஸோ நீங்கள் டேபிள் ரேஞ்சை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸலே டிஃப்ரெண்ட்ஸ் ரெக்கமெண்டட் பிவட் டேபிளை வந்து உங்களுக்கு அது வந்து ஷோ பண்ணோம். உங்களுக்கு இதிலே ஓகே சூட்டபிள், இது எனக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் இதையே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிவட் டேபிள் நம்ம எப்படி கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த டேபிளை வந்து டேட்டாவை வந்து அனலைஸ் பண்ணுவோம் அந்த டேபிளோட ரேஞ்சை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. இந்த ரேஞ்சை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு தென் இங்கே பிவட் டேபிள் அப்படின்னு ஒன்று இருக்கா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா டேபிளோட ரேஞ்ச், அதாவது செலக்ட் த டேபிள் ரேஞ்சுன்னு இருக்கும். ஸோ அந்த ரேஞ்ச் வந்து செலக்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் சூஸ் வேர் யூ வாட் த பிவட் டேபிள் டு பி பிளேஸ்ட். எந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த பிவட் டேபிள் பிளேஸ் ஆகணும். ஸோ நியூ ஒர்க் ஷீட்டா ஆர் எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்டா. நியூ ஒர்க் ஷீட்னா புதுசாக ஒரு ஷீட்டில் பிளேஸ் ஆகணுமா, இல்லை இந்த ஷீட்லேயே பிவட் டேபிள் உங்களுக்கு பிளேஸ் ஆகட்டுமா. எனக்கு வந்து இந்த டேபிள்லேயே பிளேஸ் ஆனால் போதும். தென் லொக்கேஷன். ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் உங்களுடைய லொக்கேஷன், எந்த லொக்கேஷனில் பிவட் டேபிள் வந்து உங்களுக்கு பிளேஸ் ஆகணும் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். தென் ஓகே கொடுங்க. இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா இங்கே பிவட் டேபிள் அப்படின்றது உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே உங்களுக்கு ரைட் சைட் பார்த்தீங்கன்னா பிவட் டேபிள் ஃபீல்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நேம் ஆஃப் த கஸ்டமர் இருப்பாங்க. தென் ரீஜன், ஸோ எந்தெந்த ரீஜன் அப்படின்றது இருக்கும். தென் எவ்வளோ ருபீஸ் அப்படின்றத கிளிக் பண்ண உங்களுக்கு அந்த டேபிள் டேட்டாஸை கொடுத்துட்டே இருக்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களோட ஸ்பெசிஃபிக்காக என்ன டீட்டெயில் வேணும், எனக்கு இப்போ நார்த் ரீஜனில் மட்டும் எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு, யார் சேல்ஸ் பண்ணிருக்கா அப்படின்றது மட்டும்தான் வேணும். ஸோ இங்கே ரீஜனை போய் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போது எல்லா ரீஜனுமே இருக்குது. அதில் எனக்கு நார்த் மட்டும்தான் வேணும். ஸோ நார்த் மட்டும் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ நார்த்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 3 பேர் எனக்கு
நம்மக்கிட்ட வாங்கியிருக்காங்க, எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க, மொத்தமாக நார்த் ரீஜனில் எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இதே மாதிரி நீங்கள் வேறு உங்களுக்கு என்ன டீட்டெயில் வந்து வேணுமோ அப்படின்றத கூட பார்த்துக்கலாம். இப்போ எனக்கு டேஸில் வெட்னஸ்டேல மட்டும் எவ்வளோ சேல் நடந்திருக்கு, யார் சேல் பண்ணிருக்கா, யார் அது அதிகமாக சேல் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கணுன்னா, இப்போது வெட்னஸ்டே அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ வெட்னஸ்டேல மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 பேர் வந்து என்ன பண்ணிருக்காங்க, 3 பேர் வந்து அவங்களுக்கு நம்ம சேல் பண்ணிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டேல மொத்தம் 2,90,600 வந்து சேல் நடந்திருக்கு. ஸோ 3 பேர் வந்து நம்மக்கிட்ட பொருள் வாங்கியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து பிவட் டேபிளில் நிறைய யூஸஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இது மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.